அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற பல ஆங்கில சொற்களை நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் எவ்வாறு உச்சரிப்பார்கள் என்பதை நாங்கள் வீடியோவில் பார்ப்போம். முக்கியமான அன்றாடம் நாங்கள் பாவிக்கின்ற சொற்கள் இருக்கின்றன. வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். முதலாவதாக எங்களோட மிகவும் நெருக்கமான ஒரு சொல் இங்கிலீஷ். இங்கிலீஷ் என்ற சொல்லை அவர்கள் இங் என்று தொடங்குகின்ற அந்த ஆரம்ப புள்ளியிலே அழுத்தத்தை பிரயோகித்து, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து உச்சரிப்பார்கள். நாங்கள் வெறுமனே இங்கிலீஷ் என்று சொல்வதை அவர்கள் இங்கிலீஷ் என்று சொல்வார்கள். இரண்டாவது சொல்லுக்கு செல்வோம், லாங்குவேஜ். நாங்கள் லாங்குவேஜ் என்ற சொல்லிலே லாங்குவேஜ் என்று நாங்கள் சொல்லுவோம். லாங்குவேஜ் என்று, அதாவது மொழி. இதனை அவர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். அவர்கள் லங் என்பதை லேங் என்று சொல்வார்கள். லாங்குவேஜ் என்பதை நாங்கள் விஜ் என்று சொல்வார்கள். அதாவது லாங்குவேஜ் என்று நாங்கள் சொல்வதை அவர்கள் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். இந்த லாங்குவேஜ் என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுதும் அந்த ஸ்ட்ரெஸ் லேங் என்று தொடங்குகின்ற அந்த ஆரம்ப புள்ளியிலே நடக்கும். அதாவது லாங்குவேஜ் அல்ல, லாங்குவேஜ். அடுத்த சொல்லுக்கு செல்வோம். ஃபேமிலி என்று சொல்கின்ற நாங்கள் அந்த சொல்லை ஃபேமிலி என்று நாங்கள் சொல்வதை அவர்கள் ஃபே என்ற இடத்தில் இழுத்து ஃபேமிலி என்று சொல்வார்கள். அடுத்த சொல்லுக்கு செல்வோம். நாங்கள் அடிக்கடி செல்கின்ற ஒரு இடம் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் என்ற சொல்லை அவர்கள் இரண்டு விதமாக உச்சரிப்பார்கள். முதலாவது ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்கள். ரெஸ்டாரண்ட் அல்ல, ரெஸ்டாரண்ட் என்பதை அவர்கள் ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்கள். அடுத்த முறைதான் ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்கள். அதாவது இரண்டு வகையில் உச்சரிப்பார்கள், ரெஸ்டாரண்ட். அடுத்தது ரெஸ்டாரண்ட். இங்கேயும் ஆரம்ப புள்ளியில் தான் ரெஸ்டாரண்ட் அல்லது ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்கள். அடுத்த சொல்லுக்கு செல்வோம். நாங்கள் அடிக்கடி எங்கள் கைகளில் வைத்துக் கொண்டிருக்கிற ஃபோன். இந்த ஃபோன் என்ற சொல்லை அவர்கள் ஃபவுன் என்று சொல்வார்கள். ஃபோன் அல்ல, ஃபவுன் என்று சொல்வார்கள். அதே போல இன்னொரு சொல் இருக்கிறது. நாங்கள் வாழ்கின்ற வீடு, அதாவது ஹோம் என்று நாங்கள் சொல்வதை அவர்கள் ஹோம் என்று சொல்வார்கள். நாங்கள் எவ்வாறு ஃபோனை ஃபவுன் என்று சொன்னோமோ அதே போன்று ஹோம் என்ற சொல்லை அவர்கள் ஹோம் என்று சொல்வார்கள். அடுத்த சொல்லுக்கு செல்வோம், பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்கின்ற அந்த சொல்லை அவர்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது பிரேக் என்று இழுக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்வார்கள். நாங்கள் இன்று பார்த்த லெசன் உங்களுக்கு வித்தியாசமாகவும் பிரயோசனமாகவும் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வித்தியாசமான என்று சொல்லும் பொழுது நாங்கள் டிஃபரண்ட் என்று சொல்வோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் டிஃபரண்ட் என்று சொல்ல மாட்டார்கள். நாங்கள் ஃப என்று சொல்கின்ற அந்த இடத்தில் அவர்கள் டிஃப்ரெண்ட் என்று சொல்வார்கள். இன்று நாங்கள் பார்த்த லெசன் உங்களுக்கு உண்மையாக பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.